ஒரு வாட்சுக்கு பில்லு கேட்டோம், கடைசி வரைக்கும் கொடுக்காம அந்த மளிகை கடையில் ஒரு துண்டு சீட்டு கொடுப்பாங்கல்ல, உளுந்தம்பருப்பு, பாசி பருப்பு, பட்டாணி பருப்புன்னு அது மாதிரி ஒரு துண்டு சீட்டை கொடுத்து இதுதான் வவுச்சர்னு கொடுத்தாரு. பிளைட்ல ஏறி எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறந்துட்டு அவங்களும் 2 தலைவர்களும் வந்து மன்னிப்பு கடிதாசி கொடுத்துட்டு வெளியில வந்தாங்க. என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு வீட்டு வாடகை கொடுக்குறாங்க, சாப்பாட்டு காசு கொடுக்குறாங்கன்னு சொன்னாரு. ஆயிரக்கணக்கான கோடியில சொத்து வாங்குறாரு. இதெல்லாம் சொந்தெல்லாம் அவர் ஒத்துக்கிட்டாரான்னு கேட்கறேன் நான். எங்கிருந்து இந்த சொத்தெல்லாம் சம்பாரிச்சேன், எப்படி எல்லாம் வந்துச்சுன்னு ஒத்துக்கிட்டாரான்னு கேட்கறேன் நான். 4 ஆட்டுக்குட்டி வச்சிருக்கிறவர், எனக்கு போதும்னு சொன்னவர், எப்படி வந்து இங்க கோயம்புத்தூர்ல எத்தனை ஏக்கர் சொத்து வாங்கியிருக்காரு, அதனுடைய மதிப்பு என்ன, எங்கிருந்து அந்த பணமெல்லாம் வந்துச்சு, ஏன்னா அவர் மண்வெட்டி எடுத்து வெட்டினாரான்னு கேட்கறேன் நான். இல்ல தோட்டத்தில் போய் 1000 ஆடு வாங்கி மேய்ச்சு அந்த ஆடெல்லாம் குட்டி போட்டு அது சந்தை கொண்டே வித்து அந்த காசை கொண்டு வந்து அந்த பூமியெல்லாம் வாங்கினாரான்னு கேட்கறேன் நான். சொல்லக்கூடியவர் அவர் ஒரு தியாகியா இருக்கணும். அந்த வார்த்தைக்கும் அவருக்கும் அந்த துளி கூட பொருத்தமில்லாத நபர் அவர். ஒரு வகையில் என்னன்னு கேட்டீங்கன்னா, உறக்க பேசினா அது உண்மையாயிரும் நினைச்சு அந்த செய்தியில நீங்க தலைப்புச் செய்தியா போடுவீங்க, லைவ்ல காட்டுவீங்கன்னு. உறக்க பேசினா அதெல்லாம் உண்மையாகாது. உண்மையை பேசணும். 20 வருஷம் இருக்கேன் நான் வந்து எம்எல்ஏ ஆகி. 5 எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சிருக்கேன். இப்ப 6வது எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். 30 வருஷம் ஆச்சு என்னுடைய 50 வயசு வாழ்க்கையில. 30 வருஷம் நான் பொது வாழ்வுல இருக்கேன். மக்களோட சேர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். மக்கள் என்ன பத்தி மக்களுக்கு தெரியும். போன 5 வருஷத்துல கரூர் மாவட்டத்தில் 5000 கோடிக்கு வளர்ச்சி திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். இந்த 5 ஆண்டுகள்ல கோவை மாவட்டத்தில் முதலமைச்சர்கள் 21,000 கோடிக்கு உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு நிதிகளை கொடுத்திருக்காங்க. உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு மட்டும் கோவை மாவட்டத்தில் 21,000 கோடி. சுதந்திரம் பெற்ற காலம் முதல் இதுவரை கோவை மாவட்டத்தில் இத்தனை ஆயிரம் கோடிகள் 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசு திராவிட மாடல் அரசு. அதை கொடுத்தவர் முதலமைச்சர்கள். இது எல்லாம் அவங்க ஏதாவது செஞ்சுட்டு அந்த கூட்டணி கட்சிகள் வாக்குகளை கேட்டா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு வேற எதிர்மறையான கருத்துக்கள் சொல்றது மக்கள்லாம் சிந்திக்கிறாங்க.